ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஃபோன் நம்பர் ஆஃப் பிஸ்னஸ். ஓகேவா? ஒரு பிஸ்னஸ் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஃபோன் நம்பர் வந்து அந்த பிஸ்னஸோட கரண்ட் ஃபோன் நம்பர் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதே சேம் தான். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அப்புறம் அவங்களா ஒரு சஜஸ்டர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா சேம் அதே ஃபோன் நம்பரு, அப்புறம் இன்னொரு நம்பரு, அதுக்கப்புறம் வேல்யூ அபர் மிஸ்ஸிங் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் என்டிட்டி க்ரௌட் ஹூமர் தான். நம்ம அவங்க கொடுத்துருக்குற லிங்க்கை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா நம்ம அட்ரஸ் செக் பண்ணணும். ஓகேவா? அட்ரஸ் செக் பண்ணிக்கலாம். அதில் இருக்க அட்ரஸும் இதில் இருக்க அட்ரஸும் கரெக்டானு பார்க்கணும். இதில் அட்ரஸே இல்லை. இன்னொரு என்னென்னா இதில் கான்டாக்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் இல்லை. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இப்போது கூகுளில் போய்ட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நான் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு கூகுளில் போய்ட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இதில் வெப்சைட் இருக்குது. வெப்சைட் கிளிக் பண்ணலாம். பாருங்கள், இங்கே அட்ரஸ் இருக்குது. 10 ரோ அவென்யூ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? இங்கேயும் பாருங்கள் 10 ரோ அவென்யூ. எல்லாமே ஃபுல்லாக செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா வேறு ஏதாவது ஒன்று மாதிரி இருந்தாலும். ஸோ எல்லாமே இருக்குது. டைமிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, பிஸ்னஸோட ஃபோன் நம்பர் இதுதான். ஓகேங்களா? ஸோ 8554738808. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபோன் நம்பர். அப்போ இங்கே ஃபஸ்ட்டாகவே இருக்குது பாருங்கள், 8547738302. ஸோ இதுதான் ஃபோன் நம்பர். ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இதை என்ன பண்ணுறோன்னா நம்ம இந்த வெப்சைட்டை எவிடன்ஸாக எடுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ எடுத்துகிட்டு நம்ம ஜஸ்ட்டு ப்ரொவைட் எவிடன்ஸில் போய்ட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். பாருங்கள், ஆன்சர் வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு. ஓகே, அடுத்தது இன்னொன்று பார்ப்போம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா டேனிஸ். ஓகே, அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு சஜஸ்டர் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதையும் நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணலாம். அட்ரஸ் இதில் இல்லை. டைமிங் இங்கே லைட்டாக இருக்குது. ஓகே, அட்ரஸ் இதில் இருக்க மாதிரி தெரியல. நம்ம கீழே கான்டாக்டர்ஸில் கொடுத்து பார்ப்போம். கான்டாக்டர்ஸில் அட்ரஸ் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்குது டேனிஸ் இங்கே 203. இங்கே இருக்கிற அட்ரஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மேட்ச் ஆகலை. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? கூகுள்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா டீட்டெயில்ஸ் இல்லை. ஓகே, ஸோ இப்போ கான்டாக்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா அட்ரஸில் ஏதாவது ஒத்து போதான்னு பார்க்கலாம். ஓகேவா? டோவா, நியூ ஹெவ்ரான், வார்ஃபோர்டு இல்லை. இதில் அட்ரஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகலை. நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போது இதை ப்ரூஃபாக எடுத்துகிட்டு ஓகேவா இப்போது என்ன கொடுக்குறோன்னா ஐ வெரிஃபைடு வேல்யூ ஷுட் பி எம்டி அப்படின்னு கொடுக்குறோம். ஓகேவா? எதனாலனா இங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தால் ஓகே, ஒரு சில அட்ரஸஸ் இருக்குது, ஆனால் அந்த அட்ரஸோட வந்து ஒத்து போகலை. அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபைடு வேல்யூ ஷுட் பி எம்டி கொடுக்குறேன். மேபி அனேபிள் டு வெரிஃபை கூட இருக்கலாம். ஓகேங்களா? ஆனால் மேக்ஸிமம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றா தான் இருக்கும். அது மட்டும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் வந்து
இப்போ ஐ வெரிஃபைடு வேல்யூ ஷுட் பி எம்டி நான் கொடுக்குறேன். ஓகேவா? கொடுத்துட்டு இப்போ சப்மிட் கொடுக்குறேன். ஓகே, ஆன்சர் வந்து பாருங்கள் கரெக்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வரும்போது ஒன்று ஐ வெரிஃபைடு வேல்யூ ஷுட் பி எம்டி வரும், இல்லைனா அனேபிள் டு வெரிஃபை வரும். அது வந்து நீங்கள் தான் கரெக்டாக என்னென்னு பார்த்து கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, அடுத்தது இப்போ இன்னொரு ஹிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் உங்களுக்கு குவாலிஃபை தான் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு, ஆனாலும் உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இல்லையான்னு சொல்லிடும். ஓகேவா? இப்போ ஓகே, அவங்க கொடுத்துருக்குற லிங்க்கை கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ அட்ரஸ் செக் பண்ணலாம். 1650 பேரிங்டன். ஓகே, 1650 பேரிங்டன் ஹாலிஃபேக்ஸ். ஓகே, சாரி, ஹாலிஃபேக்ஸ். ஓகே, எல்லாமே இருக்குது. ஓகே, ஃபோன் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 902425 ஓகே, ஆனாலும் நம்ம ஒரு தடவை இதுக்கும் கூகுளில் போயிட்டு வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, வெப்சைட்லேயும் சேம் இதே தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம இதுதான் ஃபோன் நம்பர். ஓகேவா? ஃபோன் நம்பரை இதில் வந்து எக்காரணத்தை கொண்டு காப்பி பண்ணி அதில் பண்ணிடாதீங்க. ஏன்னா இதில் நம்மளுக்கு சஜஸ்டர்லேயும் சரி இந்த பக்கமும் எந்த ஃபோன் நம்பருமே கொடுக்கல. நம்ம தான் ஃபோன் நம்பர் வந்து நம்ம தான் டைப் பண்ணணும். ஓகேங்களா? காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கண்ட்ரோலை காப்பி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வேல்யூ எபோவ் ஆர் மிஸ்ஸிங் கொடுத்துட்டு கரெக்ட் ஃபோன் நம்பர் இப்போ ஃபஸ்ட்டு ப்ரொவைட் எவிடன்ஸ் கொடுத்துடலாம். பேஸ்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மொபைல் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ 902425 ஓகே, அது அதில் கொடுத்துருக்க மாதிரியே டைப் பண்ணுங்கள். 902425 ஓகே, 902425 0962 ஓகே, 0962 ஓகே. இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பாருங்கள், ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இதில் அட்ரஸ் பார்ப்போம். ஒன் 1050 ஓகே, இங்கேயும் 1050 ஓகே, 5770 ஓகே. இதான் இதோட ஃபோன் நம்பர். இதுதான் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலான்னா, இதுலேயும் ஃபோன் நம்பர் கொடுக்கல இல்லையா? ஸோ நம்ம கூகுளில் செக் பண்ணுவோம். சேம் பேஜ் தான் நினைக்கிறேன். சேம் பேஜ் தான். ஸோ நம்பர் இது தான் 5706977000 தான் நம்பர், ஃபோன் நம்பர். ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா, நம்ம இந்த லிங்க்கை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதை வந்து ப்ரொவைட் எவிடன்ஸை எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம இதை வந்து வேல்யூ ஏன்னா நம்ம இதில் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல இல்லையா? ஸோ நாம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் ஃபோன் நம்பர். ஸோ வேல்யூ எபோவ் ஆர் மிஸ்ஸிங் கொடுத்துட்டு இந்த ப்ரொவைட் எவிடன்ஸில் அந்த லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு மொபைல் நம்பர் என்னன்னு பார்த்துக்கோங்க. 570697 ஓகே, 570679 ஓகே, 570697 570697 சாரி. ஓகே, அடுத்தது 7000 ஓகே. இப்போ நம்ம சப்மிட் கொடுத்து பார்க்கலாம். ஓகே, பாருங்கள், ஆன்சர் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்தது இன்னும் அடுத்த ஹிட்டு பார்ப்போம். அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணுவோம். பேஜ் வந்து நாட் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ பேஜ் ஓப்பன் ஆகலை. அதனால் நம்ம கூகுளில் போயிட்டு செக் பண்ணுவோம். ஸோ இதில் வெப்சைட் இருக்குது. வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கலாம். அட்ரஸ் வந்துட்டு பார்க்கணும். இதுதான் அட்ரஸ். ஓகேங்களா? கேட்லான் இருக்குது பார்த்தீங்களா? சாரி, கால்டான், அதுதான் அட்ரஸ்ஸு. ஓகே, இருக்குது. டொரண்டோ எல்லாமே இருக்குது. ஓகே, அப்போது இதுதான் மொபைல் நம்பர். ஓகேங்களா? இதுதான் ஃபோன் நம்பர். இது வந்து அதோட ஓன் வெப்சைட். ஓகேவா? ஏன்னா அதில் வந்து அட்ரஸ் கரெக்டாக இருக்குது. அதனால் நம்ம இதையே எடுத்துப்போம்.
இப்போ இதை என்ன பண்ணணும்னா இதை வந்து நம்ம ப்ரொவைட் எவிடன்ஸாக எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இதுலேயும் அதேமாதிரி தான், சேம் நம்பர் வந்து லெஃப்ட் சைட்லேயும் கொடுக்கலாம், இந்த ரைட் சைடில் நம்மளுக்கு எந்த நம்பருமே சஜஸ்டரில் கொடுக்கல. அதனால் நம்ம வேல்யூஸ் above or missing கொடுத்துட்டு ப்ரொவைட் எவிடன்ஸில் இதை வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை நம்ம டைப் பண்ணலாம். 416542. ஓகே, அடுத்தது 1038. ஓகே, ஓகே இப்போ சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, ஆன்சர் பாருங்கள், கரெக்டு. ஓகேவா? ஓகே, அடுத்த ஹிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் எப்பயுமே இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் கூகுள் லிங்க்கும் பக்கத்துலேயே ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு. ஓகே, இப்போ இதில் வந்துட்டு அட்ரஸ் செக் பண்ணலாம். இதில் அட்ரஸ் இல்லை, நம்ம கான்டாக்டர்ஸில் போய்ட்டு பார்க்கலாம். ஓகே, கான்டாக்ட் அட்ரஸ் அதுலேயும் அட்ரஸ்க்கு இல்லை, அதனால் நம்ம கூகுளில் போய் பார்ப்போம். கூகுளில் வந்துட்டு இந்த அட்ரஸோட இப்போ இது இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஹெல்ப் சொன்னல, அதில் போய்ட்டு நம்ம பார்ப்போம் அட்ரஸ் கரெக்டாக இருக்கா, ஃபோன் நம்பர் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, 1850 இல்லை. மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா இல்லை, மொபைல் நம்பரை விட அட்ரஸ் தப்பாக இருக்குது, அதனால் இது வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா ஓகே மீதி அட்ரஸில் இதில் 2-3 அந்த கண்ட்ரி இதெல்லாம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது, அதனால் நம்ம இந்த நம்பரை கொடுத்து பார்ப்போம். ஓகேவா? அதான் இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குது. ஓகே இதுலேயே ஃபோன் நம்பர் இருக்குது, கொடுத்துருக்காங்க 706. ஓகே, இது வேறு அட்ரஸ்ஸு ஃபுல்லாக எல்லாமே வேறு. 245 வெஸ்ட்டு. ஸோ இது இல்லை. ஃபஸ்ட்டு இதை கொடுத்து பார்க்கலாம், ஃபஸ்ட்டு லிங்க்கு. இதில் அட்ரஸ்ஸு ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. ஓகே, ஸோ ஃபஸ்ட் லிங்க் இல்லை. இதில் செகண்ட் லிங்க்கு போய் பார்க்கலாம். ஸோ இதுவும் இல்லை. ஹெல்ப்பே நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம். 3820 வருது. ஓகே, நம்ம ஹெல்ப்பே எடுப்போம். ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு ஆனால் இதோட அட்ரஸ் இது இல்லை. ஸோ நம்ம வேல்யூ ஷுட் பி எம்டி கொடுக்கலாம். ஐ வெரிஃபைடு வேல்யூ ஷுட் பி எம்டி நான் கொடுக்குறேன். மேபி ஃபோன் நம்பர் வந்து இந்த நம்பர் கூட வரலாம், இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட்டு தான். ஹெல்ப்பில் இருக்கிற நம்பர் கூட நம்ம
மாற்றி போடுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வேல்யூஸ் ஆர் மிஸ்ஸிங்கில். ஆனால் அட்ரஸ் வந்து கொஞ்சம் எனக்கு மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. அதனால நான் இதை கொடுக்குறேன். டவுட்டாக தான் கொடுக்குறேன். ஓகே, கரெக்டு. ஓகேங்களா? ஸோ எதனாலனா அதான் அட்ரஸ் நான் சொன்னேன் இல்லையா, அட்ரஸ் வந்து ஒரு சிலது தான் மேட்ச் ஆகுதே தவிர மேக்ஸிமம் அதில் மேட்ச் ஆகலை. அதனால தான் நான் வந்து இப்படி கொடுத்தேன். ஸோ இது கரெக்ட். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா செயின்ஸ்பரிஸ்ன்னு சொல்லிட்டு. ஓகே, அதில் போவோம். அடுத்தது நம்ம கூகுளில் போயிட்டு பார்ப்போம். கூகுளில் அதுக்கு வெப்சைட் இல்லை. ஓகே, செயின்ட்பரிஸில் அதுலேயும் வந்து நம்ம அப்ளைவே பார்த்த வெப்சைட்டு தான் இது. ஓகேங்களா? இதில் அப்ளைவே நம்மளுக்கு அட்ரஸும் இல்லை, ஃபோன் நம்பரும் இல்லை. இருந்தாலும் நம்ம காண்டாக்ட் அஸில் கொடுத்து பார்க்கலாம். வந்த ஹிட்டு கூட திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதான் என்னென்னா கொஞ்சம் குழப்புற மாதிரி வேறு மாதிரி வரும். ஓகேங்களா? ஒரு சமயம் அது கரெக்டாக வரும், ஆனால் ஒரு சமயம் அதுவே தப்பாக வரும். நம்ம அதை பார்த்து பண்ணணும். ஆல்ரெடி வந்த ஹிட்டுன்னு சொல்லிவிட்டு நம்ம தப்பாக பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் பார்த்து கவனித்து தான் பண்ணணும். ஸோ இது வந்து ஓகே, இதில் காண்டாக்டஸ்லையும் இல்லை. அப்போது இது வந்து ஓகே, நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்த ஒரு வெப்சைட்டையும் நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகேங்களா? கூகுளில் இருக்கிற ஒரு வெப்சைட்டை அந்த ஒரு லிங்க்கை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆன்சர் வந்துட்டு ஏதாவது ஒன்றில் இருக்கும். ஓகேங்களா? நம்மளுக்கு ஆனால் தெரியாது, ஆனால் ஏதாவது ஒன்றில் இருக்கும். நம்ம அதை கவனிக்காமல் விட்டுடுவோம். அதனால் நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஓகே, இதில் காண்டாக்ட் அஸ் அப்படின்னு எதுவும் இல்லை. கீழே வர ஃபுல்லாக வந்துட்டேன். இந்த கீழே இங்கே காண்டாக்ட் அஸ் இருக்குது. நம்ம அதில் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இதுலேயுமே எந்த ஒரு ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம காண்டாக்ட் அஸில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதாவது எதுன்னா அதான் அந்த லிங்க்கில் போனது. ஓகேவா? அந்த லிங்க்கை வச்சு போனதில் இருக்குல்ல, அதில் காண்டாக்ட் அஸ் கொடுத்தேன் இல்லையா, அது ஓகேவா? அதில் போயிட்டு இந்த காண்டாக்ட் அஸ் எடுத்தேன்ல, இந்த காண்டாக்ட் அஸை தான் நான் வந்து இப்போது எவிடன்ஸ் எடுக்க போகிறேன். ஏன்னா காண்டாக்ட் அஸ்லேயே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு எவிடன்ஸ் கொடுக்குறோம். ஓகேவா? ஸோ அப்படின்னு நான் கொடுக்குறேன். பட் எப்படின்னு தெரியல, நம்ம கொடுப்போம். ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டேன். சப்மிட் கொடுக்குறேன். பார்த்தீங்களா? ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சிடும். எந்த மாதிரி இருந்தால் நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது கரெக்டு. ஸோ நான் வெரிஃபை கொடுத்துட்டு ஓகே சார், ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, அடுத்த ஹிட்டை சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போகுது. சீக்கிரம் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. அட்ரஸ் எல்லாமே இருக்குது. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. மொபைல் நம்பர் 020 இருந்தாலும் நம்ம ஒருக்கா நம்ம கூகுளில் நம்ம எப்பயும் போல் சர்ச் பண்ணிக்குவோம். ஓகேவா? வெப்சைட்லேயும் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம். ஓகே, சேம் வெப்சைட், எல்லா டீட்டெயில்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால் இது தான். ஓகேவா? ஸோ நம்ம இதை எவிடன்ஸாக நம்ம வந்து காப்பி பண்ணிவிட்டு இதில் பாருங்கள், இதுலேயும் அதே தான். இந்த பக்கமும் நம்பர் இல்லை, இந்த பக்கமும் ஃபோன் நம்பர் எதுவும் கொடுக்கல. அதனால் நம்ம வேல்யூ அபவ் ஆர் மிஸ்ஸிங் கொடுத்துட்டு ப்ரொவைடட் எவிடன்ஸில் இதை கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லிங்க்கை அந்த ஃபோன் நம்பரை நம்ம டைப் பண்ணணும். ஓகேங்களா? 0208989. ஓகே, ஓகே, அடுத்தது 0022. ஓகே, 0022. ஓகே, இப்போ நம்ம சப்மிட் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா? இதுவும் கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்த ஹிட்டு
ஸோ இதில் கீழே வரைக்கும் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் அட்ரஸ் எதுவும் இல்லை. நம்ம காண்டாக்டர்ஸ் கொடுத்து பார்க்கலாம். காண்டாக்ட் அட்ரஸில் இருக்குது. ஆனால் மொபைல் நம்பர், கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா அட்ரஸ் எதுவும் டீட்டெயில்டாக கொடுக்கல. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கூகுளில் இதுக்கும் போய்ட்டு வெப்சைட்டை செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? வெப்சைட் இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இருக்குது. வெப்சைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அதான் இதில் அட்ரஸ் இருக்குது. இந்த அட்ரஸ்ஸு அந்த அட்ரஸோடு நம்மளுக்கு மேட்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். 61535 61535 ஹைவே ஓகே. 97 பெண்டு, சாரி 97 பெண்டு. ஓகே ஓகே, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஃபோன் நம்பர் இதுதான் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்பர்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம 5413856667. ஓகே, இந்த நம்பர் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த நம்பரும் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த நம்பரு இப்போ இவங்க கொடுத்துருக்காங்களே, இந்த நம்பரு இங்கே இருக்கான்னு செக் பண்ணுறது நம்மளுக்கு நல்லது. ஏன்னா 2 விதமாக இருக்குது. அவங்க எதுக்கு கேட்குறாங்கன்னு நம்ம கரெக்டாக பார்க்கணும். ஃப்ரெட் மேயர் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு சமயம் என்ன பண்ணுவாங்கன்னா, வெறும் ஃப்ரெட் மேயர் கொடுத்தா ஓகே, இதில் மெயின் ஸ்டோர் தனியாக, ஃபார்மசி தனியாக அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் கரெக்டாக பார்த்து நம்பர் கொடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோருக்கு நம்பர் வேறு, ஃபார்மசிக்கு நம்பர் வேறு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு ஃபார்மசியோட நம்பர் இதில் இல்லை. அப்போ ஃப்ரெட் மேயர்னு மட்டும் கேட்டிருக்கனால இது வெறும் மெயின் ஸ்டோருக்கு மட்டும்தான் ஓகேங்களா? ஸோ அப்போது நம்ம இந்த லிங்கை காப்பி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா, ப்ரொவைட் எவிடன்ஸில் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஓகே, இப்போ சப்மிட் கொடுக்கலாம். பாருங்கள், ஆன்சர் கரெக்ட். ஓகேவா? ஓகே, அடுத்தது பெட் ஸ்மார்ட்னு சொல்லிட்டு ஓகே, நான் சொன்ன மாதிரி கூகுளில் நம்ம ஒன்று ஓப்பன் பண்ணிப்போம். ஓகே, அட்ரஸ் பாருங்கள், 2410 25th E 2140 25th E. ஓகே, இடோஹோ ஃபால்ஸு. ஓகே, இடோஹோ ஃபால்ஸு. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது. நம்பர் 208542. ஓகே, 208542 இங்கே இருக்குது பாருங்கள். 208542 9636. ஓகே, ஸோ இந்த நம்பர் தான் கரெக்டாக தான் இருக்குது. அப்போது அவங்களே கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பரை. நம்ம வெறும் அதுக்குண்டான ப்ரொவைட் எவிடன்ஸ் கொடுத்தா போதும். ஸோ அந்த நம்ம கொடுத்த லிங்க்லேயே இருக்குது. ஓகேங்களா? அவங்க கொடுத்ததே கரெக்டான லிங்க் தான், வெப்சைட்டும் கரெக்டான லிங்க் தான். ஸோ நீங்கள் எதை கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ நம்ம இதுதான் நம்பரு, ஒருக்கா செக் பண்ணிக்குவோம். ஓகே, அப்போது ப்ரொவைட் எவிடன்ஸில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுக்கலாம். பாருங்கள், ஓகேவா? ஆன்சர் கரெக்ட். ஓகே ஓகே, நான் உங்கள் முன்னாடியே தான் அதை குவாலிஃபை பண்ணணுன்னு சொல்லிட்டு இப்போ நான் குவாலிஃபை பண்ணுறேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ஜஸ்ட்டு ப்ரிவ்யூ பார்த்தேன். அதிலே எல்லாமே ஓரளவுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஃபோன் நம்பர் கீழே வரைக்கும் பொறுமையாக பார்க்குறது அதெல்லாம் எதுவுமே எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறமே தான் கொஞ்சமாக ஃபஸ்ட்டெல்லாம் ஃபுல்லாகவே எல்லாமே நான் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் தப்பாக தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் நானே கொடுத்து அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனக்கு இது நல்லா தரவாக புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் முன்னாடியே குவாலிஃபை பண்ணி நான் வீடியோவாக போகணுன்னு சொல்லிட்டு தான் இப்போ குவாலிஃபிகேஷன் நான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் இந்த ஒர்க்கை நான் குவாலிஃபை பண்ணுறேன். ஓகே, காண்டாக்டில் 232 இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இது இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, எஸ்எஸ் ரோட் லண்டன். ஓகே, எல்லாமே இருக்குது. க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கூகுளில் போய்க்குவோம். ஓகே, சேம் பார்த்தீங்களா? அதே பேஜ் தான் இதுவும். ஸோ 2 பேஜும் ஒன்று தான். வெப்சைட்டு இது தான். அப்போ நம்ம இதுதான் நம்பர். ஓகேங்களா? ஃபோன் நம்பர் இது தான். இங்கே கொடுத்துருக்க நம்பர் தான் ஃபோன் நம்பர். இந்த நம்பர் தான் ஃபோன் நம்பர். ஸோ இந்த நம்பர் இங்கே இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். இங்கே இருக்குது பார்த்தீங்களா? 020 நம்ம செக் பண்ணிக்கலாம். 020 735 735
48961 48961. ஸோ இந்த நம்பர் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அவங்க கொடுத்த லிங்க் எடுத்தாலும் ஓகே, இல்லை வெப்சைட் ரெண்டுமே ஒன்று தான். அதனால நான் ஏதாவது ஒன்று எடுக்கலாம் நான் சொல்கிறேன். இல்லைனா நீங்கள் பார்த்து தான் எந்த லிங்க்குன்னு பார்த்து தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போது சப்மிட் கொடுக்கலாம். ஓகே, யூ ஆர் கரெக்ட். ஓகே, பாருங்கள் தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துட்டு குவாலிஃபிகேஷன் பாருங்கள், குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணிட்டோம். ஸ்டார்ட் ஜட்ஜிங்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாஸ்க். ஓகேங்களா? ஹிட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஃபோன் நம்பர் இதில் இப்போ நம்மளுக்கு குவாலிஃபைல வந்ததெல்லாம் நம்பர் வந்துட்டு ஓரளவுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. ஒரு சிலதுலாம் நம்பர் வந்து முன்னாடி +1, அதாவது கண்ட்ரி கோடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம வேல்யூ எபோவ் மிஸ்ஸிங்கில் கொடுக்கும்போது கண்ட்ரி கோடு கொடுத்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஹிட் இதில் எதுவும் வரல. அந்த மாதிரி ஹிட்டும் இருக்குது. ஓகேவா? உங்களுக்கு நான் தான் சொல்கிறேன், ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ப்ரிவியூவில் போயிட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? அது ஃபுல்லாக உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஓகே, ஓரளவுக்கு நீங்கள் பண்ணுற ஜட்ஜ்மெண்ட் கரெக்டுன்னு தோணுதோ அப்போ குவாலிஃபிகேஷனுக்கு போங்க. ஏன்னா குவாலிஃபிகேஷன் மோடு வந்து நம்ம வந்து ரீலோட் பண்ணால் மாறுறதுக்கு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீலோட் பண்ணாலும் திரும்ப அதே தான் வருது. ஓகேங்களா? நானே இப்போ தான் அதை குவாலிஃபை பண்ணும்போது கவனித்தேன். ஸோ நீங்கள் அவங்க கொடுக்கறது தான் நீங்கள் வந்து குவாலிஃபை பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு டைம் இருக்குது. ஓகேவா? அதனால் நீங்கள் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஆல் தி பெஸ்ட். இதை பண்ணி நீங்கள் குவாலிஃபிகேஷன் பாஸ் பண்ணுங்கள். திரும்பவும் சொல்கிறேன், இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹிட்டு தான். ஓகேங்களா? நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ப்ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குவாலிஃபை பண்ணுங்கள். ஓகேவா? எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? அதே மாதிரி வீடியோவை தவறாமல் பாருங்கள். அதே மாதிரி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.